தெரியல, தமிழ்ல சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும். ஓசிபி என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு நடத்தப்படுகிற ப்ரொவிஷன். என்ன தமிழ் தெரியல, ஐயா சொல்லுங்க. ப்ரொவிஷன் பொருளா இல்ல இல்ல வழங்குதல், சந்திக்கிற அனுபவம். கரெக்ட். ஓசிபி என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு சந்திக்கப்படுகிற தேவைகளை பூர்த்தி செய்கிற அனுபவம். ஆண்டவர் உங்களை என்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரண பரியந்தம் உங்களை நடத்த போகிறார். மத்தேயு 28:20 சொல்லுது, பூமியின் அல்லேலூயா சோதரம் கடைசி வரைக்கும் நம்மளோடு கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். திட்டத்தை மாத்துறாங்க. இந்த 7வது மாதத்துல இந்த திருவரம்பூர் தாலுகாவுக்கு உட்பட்டு இருக்கிற யாருக்கும் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்க திட்டத்தை மாத்த போறாரு. 6 மாதம் உங்க திட்டம் வேலை செய்யல, இன்னைக்கு உங்க திட்டத்தை மாத்த போறாரு. 7வது மாதத்துல இன்னைக்கு பேசிட்டாரு. இந்த திட்டம் என்ன, நீங்க தான் போய் உட்காரணும். இந்த திட்டம் என்ன, நீங்க தான் போய் உட்காரணும். இந்த 7வது மாதத்துல எனக்கான திட்டம் என்ன, 8வது மாதத்துல எனக்கான திட்டம் என்ன, எனக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, ஆண்டவரே வெளிப்படுத்துங்க. மற்றவர்களை போல நான் இருக்க விரும்பல, மற்றவர்களை போல இருக்க விரும்பல, எலியாவை போல ஊழியம் செய்ய விரும்புகிறேன். இப்ப எழுந்து சாரிபாத் ஊதுக்கு போகிறார். இந்த அம்மாவை மீட் பண்றார். கடந்த சம்பாஷணை எல்லாருக்குமே தெரியும். இந்த அம்மா சொல்றாங்க, நம்மனே சொன்ன எல்லாம் 2 சொல்லணும். இப்ப அடுத்த 2 கொஞ்சம் என்ன, கொஞ்சமா. ஒருவேளை நீங்க நினைக்கல, இந்த 6 மாதத்துல என்னிடத்துல கொஞ்சம் தானே இருந்துச்சு, கொஞ்சம் பலம் தானே இருந்தது. 7 திருச்சபைக்கு எழுதும் போது ஆண்டவர் எழுதுகிறார், கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை நீ என்னமல்ல கொஞ்சம் என்ன, கொஞ்சம் மாவு. மாவு எலியா சொல்றாரு. நம்ம சொல்லுது, நாங்க சாப்பிட்டு என்னவாக போறோம்? உங்களை என்னையும் கர்த்தர் சாவுவதற்காக, மறிப்பதற்காக அழைக்கல. உங்களை என்னையும் பிழைப்பூட்ட அழைத்திருக்கிறார். உங்களை என்னையும் மட்டும் பிழைப்பூட்ட மாட்டார், உங்களை கொண்டு என்ன கொண்டு அநேகரை பிழைப்பூட்டுவார். அங்கதான் வார்த்தை வெளிப்படும். வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து பேசுகிற வார்த்தை அநேகர் அல்லேலூயா ஆதரப்படுத்தப்படுவாங்க, அநேகர் சுத்தமாக்கப்படுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அப்ப எலியா சொன்னார், அம்மா நீ சாகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல் அப்பத்தை முதல் ரொட்டியை எனக்கு சுட்டு வந்து கொடுன்னு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அந்த அம்மா கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், பலியை காட்டிலும் கீழ்ப்படிவது உத்தமம் அல்லவா? அல்லேலூயா. இந்த 6 மாதத்துல எத்தனையோ முறை வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. உன்னிட நான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஆனா கீழ்ப்படுகிற எண்ணம் தான் உனக்கு இல்லை. ஆனா அந்த 7வது மாதத்துல உன் திட்டத்தை நான் மாற்றுவேன், நீ கீழ்ப்படியது உண்மை என்றால். அல்லேலூயா. இந்த 6 மாதத்துல நீ சந்தித்த சவால்களை எல்லாம், நீ சந்தித்த சேலஞ்சுகள் எல்லாம், பிரச்சனைகள் எல்லாம், அல்லேலூயா யெகோவா ஈரே, அல்லேலூயா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்கிற அந்த முழு தைரியத்தோடு யாரெல்லாம் முன்கால்களை வைத்து நடக்க ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னதாக யோர்தான் பிளந்து வழி பெருகினை சுவினார். ராமன் சொல்லுங்க. அப்போ வார்த்தையை காட்டுகிறது. அதெல்லாம் இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். யாரெல்லாம் இந்த அப்பத்தை உட்கொண்டார்களோ அதெல்லாம் இயேசு சொன்னார், என்னை நினைவுபடி செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த அப்பத்தை வாரம் நீங்களும் நானும் நம்முடைய மக்களுக்கு கொடுக்கிறோம். வார்த்தை ஜனங்களை பிள்ளை பூட்டுகிறது, வார்த்தை ஜனங்களை வாழ வைக்கிறது, வார்த்தை அவர்களை அல்லேலூயா அப்பம் அல்லேலூயா நல்ல உயர்வுக்கு நேராய் கொண்டு போகிறது. நீங்க எடுத்து பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க சர்ச்சுக்கு வந்த மக்களுடைய நிலைமை இன்னைக்கு இல்ல. கர்த்தர் உயர்த்திருக்கிறார். காரணம் வார்த்தை. சத்தியத்தையும் அறிவீர்கள். யோவான் 9:32, யோவான் 9:36, யோவான் 17:14, 17 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னவாக்கட்டும்? விடுதலை ஆக்கட்டும். குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அம்மா கீழ்ப்படிந்தது. இன்னைக்கு கீழ்ப்படுகிற ஊழியர்களை கர்த்தர் எதிர்நோக்குகிறார். நான் ரெடின்னு யாரெல்லாம் கையை உயர்த்துறீங்களோ உங்களுக்கு கொண்டு அவர் திட்டத்தை நிறைவேற்றிடுவாங்க. அல்ல உங்களுக்கு கொண்டு அல்லேலூயா அநேக வாசல்களை கர்த்தர் திறந்து விடுவார். அடைக்கப்படுகிற அல்ல சூழ்நிலை வந்தாலும் உங்களை கொண்டு அடைக்க வைப்பார். உங்களை கொண்டு அடைக்க விட்ட அல்ல வாசல்களை உங்களை கொண்டு ஆண்டவர் திறப்பார். வசனம் சொல்லுது, நம்ம
எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து